வெல்கம் டு அனிமே எலிவேஷன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லவ் அன்சீன் பினித் தி கிளியர் நைட் ஸ்கை அனிமையோட எபிசோட் ஒன்றை தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிசோட ஸ்டார்டிங்லேயே ஒரு ஹாஸ்பிட்டலில் தான் காட்டுறாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணோட குரல் தான் கேட்குது. நான் வாழணும்னு ஆசைப்பட்றேன், நான் செத்தக்கப்புறமும் வாழணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கு. இப்போ அப்படியே டைட்டில் கலராக முடிஞ்சு ஒரு காலேஜோட என்ட்ரன்ஸ் பட்டியல தான் காட்டுறாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஜாலியாக இருக்கும்போது ஒருத்தன் மட்டும் கரெக்டாக தூங்கி எழுந்துக்கிறான். யார்ரா இவன் வெல்கம் பார்ட்டியில் போட்டு தூங்கிட்டு இருக்கானே பார்த்தீங்கன்னா, இவன் தான் நம்ம கதையோட ப்ரொட்டாகனிஸ்ட் கக்கேரு சோரனா. அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோசமான கணக்கு கண்டு திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா கண்ணு முழிக்கிறான். உடனே அவன் பக்கத்தில் இருக்கிற அவனுடைய கிளாஸ்மேட்டு, டேய் யார்ரா நீ, உன்னை போல ஒருத்தர் நான் பார்த்ததே கிடையாது. இதுமாரி எல்லாரும் வெல்கம் பார்ட்டியில் செம்ம ஜாலியாக இருக்காங்க, ஆனால் நீ என்னடா தூங்கிட்டு இருக்கிறியா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். இதை கேட்டோடனே அவனுடைய ஃப்ரெண்டு சொல்லணும், டேய் நீ யார்ரா இதுமாரி வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட சொல்லிட்டு இருக்க, நீ வந்து பார்த்தீங்கன்னா, இதுமாரி நம்ம ரூம்ல அந்த திங்ஸ் எல்லாம் இங்க மாத்தணும், இந்த திங்ஸ் எல்லாம் அங்க மாத்தணும்னு வந்து பார்த்தீங்கன்னா, உன்னால தானே இதுமாரி நைட்டு ஃபுல்லா நான் தூங்காம வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அதனால தானே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப தூக்கம் வருது. நான் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வரமாட்டேன்னு தான்டா சொன்னேன். நீ தானே என்ன இங்க இழுத்துனே வந்த அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுங்கிறான். நருமி, இங்க இருக்கிறவங்க எல்லாரையும் பாரேன். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்களுடைய ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாரும் மீட் பண்றதுனால அவங்களுடைய புது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்காக, அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ மேக் பண்ணிக்கிறதுக்காக எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா, ஜாலியா சகஜமா எல்லார்கிட்டயும் பழகிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ மேக் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனா உன்ன பாரேன், நீ தூங்கி வஞ்சிட்டு இருக்கேடா அப்படின்னு தான் சொல்லுங்கிறான். அப்படி வந்து பார்த்தீங்கன்னா, அக்ரூவும் இவனும் பேசிட்டு இருக்காங்க. இதுலயே நல்லா தெரியுது. ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சோம்பேறித்தனமான ஒரு ஆளுனும், ஹீரோவுடைய ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோவுக்கு இருக்கிற ஒரு எல்லா கேரக்டரும் பக்காவா இருக்கிற ஒரு கேரக்டரா இருக்கான். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, சைடு கேரக்டரா இருக்கான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அனிமேல மாத்தி வச்சிருக்காங்கன்னு தெரியுது. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ அவனும் பேசிட்டு இருக்கும்போது கரெக்டா அப்ப மஞ்ச முடி வச்ச ஒரு பையன் வந்து பார்த்தீங்கன்னா, எழுந்து நின்னு, ஹே காய்ஸ் எல்லாரும் நான் சொல்றத கேளுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு யூகோ அப்படின்னு வந்து பார்த்தா ஒரு பொண்ணை கூப்பிடுறான். உடனே அங்க இருக்கிற எல்லா பசங்களும் யூகோ யூகோன்னு வந்து பார்த்தா சொல்றானுங்க. அந்த யூகோ பொண்ணு ஒன்னே புரியல, ஏன்னா யாரா இவன் எதுக்குடா என் பேர் சொல்றான் பார்த்தா அது ஒண்ணுமே முடிக்குது. உடனே வந்து பார்த்தீங்கன்னா அங்க இருக்கிற எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஏந்துக்க சொல்லுவா, யூகோவும் ஏந்துக்குது. உடனே வந்து பார்த்தா அந்த மஞ்ச முடி சொல்றான், நான் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் லவ் பார்த்தோன்னே லவ் வரும் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா நம்பவே இல்லை. பட் ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் உன்னை பார்த்தோன்னே தான் வந்து பார்த்தீங்கன்னா அதை நான் நம்பினேன். பார்த்தோன்னே லவ் வரும் அப்படிங்கிறது. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு உன்னை பார்த்தோன்னே காதல் என்னுடைய ஹார்ட்ல வந்துருச்சு. ஸோ அதனால தான் சொல்றேன். நீ என் கூட டேட்டிங் வருவியா? அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவன் அந்த பொண்ண பார்த்து கேட்குறான். இத பார்த்தோனே அங்க இருக்க எல்லாரும் கத்துறாங்க. ஏய் போடு போடு நீ வேற லெவல்றா அப்படின்னு கத்துறாங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா, யூகோக்கு ஒண்ணுமே புரியல. யார்றா இவன் இனத்தி வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல முடியாது என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிடுது. இதை கேட்டோனே அவனுக்கு ஆட்டே நின்னு போகுது. உடனே வந்து பார்த்தீங்கன்னா, இவனுக்கு சீர் பண்ணிட்டு இருந்த எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா இவனை போட்டு கலாய்க்க ஆரம்பிக்கிறாங்க. இவனை வந்து பார்த்தீங்கன்னா போட்டு தீக்குறாங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா அவனும் செம்ம டல் ஆயிடுறான். உடனே வந்து பார்த்தீங்கன்னா அவனும் மறுபடியும் சில் ஆயிட்டு உடனே அவங்க கூட சேர்ந்து பார்ட்டி என்ஜாய் பண்றான். இதெல்லாம் கவனிச்சிட்டு இருந்த ஹீரோ யாரா இவனுங்கெல்லாம் பார்த்துன்னுக்குறான். அப்பனே நறுமி அவன் 2 பேரையும் பார்த்துட்டு, எப்பா அவங்க 2 பேரும் செம்ம அழகா இருக்கிறாங்க. வா நம்ம போய் அவங்க கூட பேசலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சொர்ணா கிட்ட சொல்றான் நறுமி. உடனே என்ன சொரணும், டேய் டேய் அங்கெல்லாம் போகாதடா. அவங்க பாருடா ஒரு ஓரமா உட்காந்துக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, யாரும் அவங்க கூட பேசக்கூடாதுன்னு அர்த்தம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, யார் கூடயும் பேசக்கூடாதுங்கிறது தான்டா ஓரமா உட்காந்துக்கிறாங்க அப்படி சொல்றான். இதுக்கிட்ட நீ நறுமிடி அப்படியெல்லாம் கிடையாதுடா வாடான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹீரோவை இட்டுன்னு ஓடுறான். இப்ப அங்க போயிட்டு நறுமி நான் இங்க உட்காரலாமா அடி சொல்லி பார்த்தீங்கன்னா உட்கார்றா. இதை கேட்டு யூகோக்கு ஒரு மாதிரி ஆகுது. உடனே வந்து பார்த்தா ஹீரோ டிடி பாடுறா அவங்க கூட இருக்காங்க வாடா போயிடலாம் சொல்றான். உடனே நறுமி டி அதெல்லாம் கிடையாதுடா உட்கார்றா அடி சொல்லி பார்த்தா உட்காந்துட்டு நான் வந்து பார்த்தேன் நறுமி இவன் வந்து பார்த்தீங்கன்னா ரூம்மேட்டு சுரனோ அப்படின்னு வந்து பார்த்தா இன்ட்ரடியூஸ் பண்றான். உடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணும் என் பேர் வந்து பார்த்தீங்கன்னா யூகோ, அதுக்கப்புறம் இவ அடி சொன்னோடனையும் அந்த பொண்ணு என் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹக்குரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் கொடுக்குறான். உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ சீரியஸ் ஷாக்கு, யாரா இந்த பொண்ணு நான் முன்னாடி தான் பண்ணிருக்கேன் ஆனால் எங்கேயோ பார்த்து இது மாதிரி பேர் சொல்லிட்டு இருக்கல அடி செம ஷாக்காக வரான். உடனே வந்து பார்த்தீங்கன்னா, அவன் முன்னாடி இருக்கிற கிளாஸ் எடுக்கிறதுக்கு அந்த டேபிள தடவுனோனே ஹீரோவுக்கு புரியுது இவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்ணு தெரியல சொல்லி. உடனே வந்து பார்த்தா அந்த யூகோ பொண்ணு அது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட்டா உனக்கு நேரா 12:00 இருக்கு அப்படி சொன்னோனே அந்த பொண்ணு அசால்ட்டா அத எடுத்து குடிச்சிடுது. உடனே இத பார்த்த நருமிக்கு, ஏய் என்ன உனக்கு கண் தெரியாதா? அப்படின்னு வந்து பார்த்தா கேட்டுறான். இத கேட்டோனே அந்த பொண்ணு ஆமா சொல்லிடுது. இத பார்த்தோனே ஹீரோக்கு சரியான ஷாக்கு. யார்றா இவன்? நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இத கேட்கறதுக்கு தயங்கிட்டு இருந்தோம். ஆனா இவன் அசால்ட்டா கேட்டானே, நீ வேற லெவல்றா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ நினைச்சுக்கிறான் அவன் மனசுக்குள்ளேயே. இப்போ உடனே வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டி எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க நடந்து போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான். பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி நடந்து போயிட்டு இருக்காங்க. குரு, நருமி, யூக்கு. ஆனா ஹீரோ மட்டும் பின்னாடி நடந்து வந்துட்டு இருக்கான். ஹக்குருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண் தெரியாதுன்னு எல்லாம் தெரிஞ்சவனே பார்த்தீங்கன்னா எல்லாம் செம ஷாக் ஆயிட்டாங்க. அவ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அழகா இருக்கான்னு தெரிஞ்சாலும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கண் தெரியாதுன்னொன்னையும் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டி விட்டு வெளியேறதுக்கு எல்லாரும் வழி விட்டாங்க. பட் ஆனால் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கூட பேசுறதுக்கு ரெடியாகவே இல்லை. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவளுக்கு கண் தெரியாது அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக மட்டுமே. அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ மனசுக்குள்ளே நினைச்சுட்டு போயின்னுக்கிறான். அப்படியே அவன் மேல 10 மேனத்துல இருக்கிற அந்த அழகான நிலாவை பார்த்துட்டு, இவ்வளோ அழகா இருக்கு இந்த நிலா. இத பார்க்கும்போது என் ஹார்ட் அப்படியே லேஸ் ஆகுது. பட் ஆனா அக்குருவால இதெல்லாம் பார்க்க முடியாதே. நம்ம நார்மலா பார்த்து வியக்கிற இந்த
சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம கடந்து போகிற விஷயங்கள் எல்லாம் கூட அவளால் பார்க்க முடியாது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ மனசுக்குள்ள நினச்சிட்டு போயிட்டே இருக்கான். பட் இருந்தாலும் எப்படி எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இவ இவ்வளோ ஹாப்பியாக சிரிச்சு அவங்க கூட பேசிட்டு போயிட்டு இருக்கா. எனக்கு இதான் வந்து பார்த்தீங்கன்னா இவளை பார்த்து செம ஷாக்காக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ இவளை பார்த்து செம ஷாக்காக வரான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தனித்தனியாக நடந்து போகிறதுக்காக ஒரு ஸ்பெஷலாக மேக் பண்ண அந்த செட்டப்பை பார்த்துட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா அத்தூரி ஹீரோ சாதாரணமாக யாருடைய ஹெல்ப்பும் இல்லாமல் அவ்வளோ நம்பிக்கையாக நடக்கிறத பார்த்து ஹீரோ செம ஷாக்காக வரான். யாரா இவ கொஞ்சம் கூட கவலையே இல்லாமல் அதில் அவ்வளோ நம்பிக்கையாக நடந்து போகிறாளே, இவ யாரா இவன் சொல்லி தான் ஹீரோ மறுபடியும் அவளை பார்த்து ஷாக்காக வரான். இவரோ ஹீரோவும் அத்தூரும் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ கேஷுவலாக நார்மலாக பேசிட்டு இருக்காங்களே, ஒருவேளை இவங்க சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்டாக இருப்பாங்களோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ நினச்சிட்டு இருக்கான். பார்த்தீங்கன்னா ஹீரோ நினச்சிட்டு வந்து பார்த்தீங்கன்னா டப்புன்னு நறுமி கேட்டுடுறான் யூகோவை பார்த்து. ஏய் என்ன நீயும் அக்குரும் சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்டா என்ன அப்படின்னு கேட்டுறான். இதை பார்த்தோன்னே யூகோ இல்லை இல்லை நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் எனக்கு தான் தெரியும் இந்த இருக்கோம். நாங்கள் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தோம் அப்படின்னு சொல்கிறான். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ பார்த்ததே செம ஃப்ரெண்டாக இருக்கோம் அப்படின்னு சொல்லுகிறான். அப்படியே அவங்க பேசிட்டே போயிட்டு இருக்கும்போது ஹீரோ பார்க்குறா ஹீரோ மட்டும் என்னடா தனியாக வரானே சொல்லிட்டு என்ன நீ மட்டும் தனியாக நடந்து போயிட்டு இருக்கியா அப்படின்னு வந்து ஹீரோ பார்த்து கேட்குறான். ஆனால் ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு எந்த ஆன்சரும் சொல்லல. உடனே யூகோ வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட பேசிட்டே இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ பத்தி பேச போயிறாங்க. உடனே வந்து ஈகோ கேள்வி கேட்குறா ஹீரோ பார்த்து. நீ வந்து பார்த்தீங்கன்னா, இதுமாரி நம்ம காலேஜ்ல ஒரு கிளப் இருக்குல்ல, வாலண்டியர் கிளப்பு. அதில வந்து பார்த்தீங்கன்னா கலந்துக்கிட்டு நீ வந்து பார்த்தீங்கன்னா, இதுமாரி மாற்றுத்திறனாளிகள் எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுவாங்க. வீக்லி வீக்லி ஒன்ஸு. ஸோ நீ வந்து பார்த்தீங்கன்னா, அது மூலமா வந்து பார்த்தீங்கன்னா அக்குருக்கு ஹெல்ப் பண்ணுவியான்னு கேட்குறான். இத பார்த்தோன்னே ஹீரோ இல்ல, இல்ல நான் வந்து பார்த்தீங்கன்னா அதுலலாம் கண்டிப்பா கலந்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான். இத பார்த்தோன்னே அக்குருக்கு சீரியஸா இருக்கு. ஏய் பரவாயில்லையேப்பா மத்தவங்கலாம் இணையத்துக்கு இருந்தா ஏதாவது சொல்லி மழுப்பியிருப்பாங்க. பட் ஆனா நீ இது மாரி இவ்வளோ ஓப்பனா சொல்ட்டியா அப்படின்னு சொன்னா, யூகோக்கு ஹீரோ மேல கொஞ்சம் சின்னதா ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது. அப்படி உடனே அவங்க பேசிட்டே நடந்து போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, டப்புன்னு அக்குரு செம்ம டென்ஷனா வர்றான். என்னடா நம்ம பார்த்தீங்கன்னா, அக்குரு நடந்து போயிட்டு இருக்கிற ஒரு பாதையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, சைக்கிள்ல ஒருத்தன் விட்டு அவசர அவசரமா ஓட்டுக்கிறான். இத பார்த்தோன்னே அக்குரு யார்றா இவனுங்க இவன் பேர் பண்ணிருக்காங்களே! இது மாரி அவங்களுக்கு செய்ய வேண்டிய விஷயத்த கொஞ்சமா செஞ்சாலே அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல. ஆனா இவங்க அவங்களோட சின்ன விஷயத்த கூட செய்யாம இருக்கிறதுனால எனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கே சொல்லி பார்த்தீங்கன்னா, அக்குரு செம்ம டென்ஷன் ஆகுறா. உடனே வந்து பார்த்தீங்கன்னா, அருமையா அவளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. அதே சமயம் ஹீரோ நினைக்கிறான். கண்ணு தெரியிறவங்க கொஞ்சமா சின்னதா ஒரு பண்ற தவறு இது மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு இவ்வளோ பெரிய ஒரு ப்ராப்ளமா வந்து அமையும் சொல்லி. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து இது சுத்தமா ஒரு ப்ராப்ளமே இல்ல. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அது எங்க வழியில இருந்தா நாங்க தாண்டி போயிடுவோம். அப்படி இல்லனா வரோம் ஒதுங்கி போயிடுவோம். பட் ஆனா இவளால ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த செட்டப் விட்டு தனியா போயிட்டோம்னா, அதுக்கப்புறம் இவளால மறுபடியும் அந்த செட்டப்ப கண்டுபிடிக்க முடியாது. அதே சமயம் தாண்டியும் போ முடியாது. இப்பதான் புரியுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோன்னு நினைச்சுக்கிறான் மனசுக்குள்ளேயே. அப்போனே வந்து பார்த்தீங்கன்னா, யூகா அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு நம்பர வாங்குறான். ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தயக்கமா இருந்தாலும் அதுக்கப்புறம் குடுத்துடுறான். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரம் முடிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா அக்கூரோட அபார்ட்மெண்ட் வந்துடுறாங்க. அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்க அந்த படிக்கட்டு கம்பி போய் பண்ணி அக்குரு வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோதான் இந்த இடத்துலயே என்னை விட்டுருங்க. நான் கண்டிப்பா போயிடுவேன் வீட்டுக்கு அப்படின்னு பார்த்தா செம்ம தைரியமா சொல்றத பார்த்து ஹீரோக்கு சரியான ஷாக்கு. என்னடா இவன் வந்து பார்த்தீங்கன்னா, இவ்வளோ தைரியமா சொல்றாரு அப்படின்னு பார்த்தா மறுபடியும் ஹீரோ செம ஷாக்கா அக்குருவ பார்த்துன்னு இருக்கிறான் மறுபடியும் மறுபடியுமா. அப்போனே வந்து பார்த்தீங்கன்னா, எங்கேருந்தோ வந்து பார்த்தீங்கன்னா, ஃபயர் ஒர்க் வெடிக்கிற சவுண்ட் கேட்டோனயும் நறுமி யூகம் ஓடி போய் இந்த பக்கம் போறோம்னு சொல்லி பார்த்தா செம்ம இன்ட்ரெஸ்ட்டா பார்க்குறான். பட் ஆனா அவருக்கு கண்ணு தெரியாதுங்க காரணத்தால. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, எதுலயோ தட்டி அப்படியே கீழ வைய பார்க்குறான். அவள்தான் கீழ வைய போறான்னு நினைக்கும்போது, பக்கத்துல இருந்த ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, அவள புடிச்சிட்டு, "ஏய் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா, நீ இவ்வளோ அவசரப்படுற? உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண் தெரியாதே! நீ ஏன் வந்து பார்த்தீங்கன்னா, அத போய் பார்க்க ஆசைப்படுற?" அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்குறான். பட் ஆனா என்ன பண்றது? எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேருந்து இது ஆசை. ஹீரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஷாக்கு. என்ன உனக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணே தெரியாதே! நீ வந்து பார்த்தீங்கன்னா, இத எப்படி வந்து பார்த்தீங்கன்னா உன்னால இத ஃபீல் பண்ண முடியும். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அத உன்னால கேட்க தான் முடியும். அது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? எந்த மாரி போய் வெடிக்கும்? அது வந்து உனக்கு சுத்தமா தெரியாது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ சொல்றான். உன்னால வந்து பார்த்தீங்கன்னா, இது எப்படி கற்பனை செஞ்சு பார்க்க முடியுது? அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ கேட்குறான். இத கேட்டோனே அக்குரு, நான் வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுல வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு இதெல்லாம் பார்த்துக்கிறேன். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து பார்க்கணும் தான் என்னோட ஆசை. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, செம்ம இன்ட்ரெஸ்ட்டா இருந்தேன். அத வச்சு வந்து பார்த்தீங்கன்னா, நான் கற்பனை செஞ்சு பார்த்துப்பேன். அதோட சவுண்ட்ஸ்லாம் கேட்கறதுக்கு செம சூப்பரா இருக்கும். அப்படின்னு அக்குரு சொல்றான். இத கேட்டோனே ஹீரோக்கு சரியான ஷாக்கு. ஏன்னா இவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுல கண் தெரிஞ்சது, இப்ப தான் கண் தெரியலையா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ செம ஷாக்கா வரான். இப்போனே அவங்க 2 பேரும் போய் பார்த்தா, ஃபயர் ஒர்க் முடிஞ்சுட்டு இருக்கிறத பார்த்தோனே அக்குரு கொஞ்சம் சோகமா வரான். பட் இருந்தாலும் இன்னொரு நாள் நான் கண்டிப்பா பார்ப்பேன். அப்படின்னு சொல்லி இப்ப தான் செம்ம எக்ஸைட் ஆகுறான். இப்போனே பார்த்தீங்கன்னா, மறுநாள் காலைல லாஸ்ட்ல தான் காட்டுறாங்க. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ நடந்து வந்துட்டுருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அக்பரு அங்க இருக்கிறத பார்க்குறான். பட் இருந்தாலும் அவன் வந்து பார்த்தீங்கன்னா, அவன்கிட்ட போய் ஏன் பேசணும்னு சொல்லிட்டு அங்க கம்முனு போய் உட்காந்துடுறான். அப்போனே அக்பரு வச்சுட்டு இருக்கும்போது காத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அவருடைய புக் மார்க் கீழ விழுந்துருது. உடனே ஹீரோ பட் இருந்தாலும் சரி குடுக்குறான். பட் நான் யாருன்னு தெரியாம ரொம்ப நன்றிங்க சொல்றான். உடனே ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, நான் தான் சொரணும் அப்படின்னு சொன்னோனயும், ஏய் சொரணும் நீதானா? அப்படின்னு வந்து சொல்றா. சரி, சரி இதான் உன் வாய்ஸா நான் வந்து ஞாபகம் வச்சுக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்றான். இதுக்கப்புறம் ஹீரோ சீரியஸா இருக்கு. என்ன என் வாய்ஸ் வச்சு ஞாபகம் வச்சுப்பேன்னு கேட்குறான். இத கேட்டோனே அவ, ஆமா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் சிம்பிளு அப்படின்னு மட்டும் சொல்றான். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நானு ரொம்ப வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா, இது மாரி பியானோ கிளாஸ்க்கு போயிட்டுருக்கேன். ஸோ அதனால பிட்ச் வந்து பார்த்தீங்கன்னா,
அந்த பிட்சை வச்சு நான் வந்து பார்த்தீங்கன்னா யாருன்னு கண்டுபிடிப்பேன் அப்படின்னு தான் சொல்கிறான். ஈகோட வாய்ஸ் கேட்க ஈஸியாகவும் இருக்கும். அப்படி குரல் வந்து பார்த்தீங்கன்னா செம இனிமையாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுகிறான். ஹீரோ கொஞ்சம் பார்த்தீங்கன்னா சரியான ஷாக் ஆகிட்டு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அவன் அக்குரை பார்த்து செம ஷாக் ஆகிறான். அப்போனே இந்த கிளாஸ் காட்டோனையும் அக்குரு வந்து பார்த்தீங்கன்னா கீபேட் மாதிரி ஒன்று வச்சு அவருடைய கிளாஸில் இருக்கிற நோட்டெல்லாம் எடுத்துட்டு இருக்கா. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவளால் ஏற்ற முடியாதுங்கிற காரணத்தால் கண் தெரியாதுங்கிறதுனால. உடனே ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா இதை பார்க்குறான் செம ஷாக் ஆகிறான். யாரா இவ கொஞ்சம் கூட தோண்டே போகாமல் கீபேடை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நோட்ஸ் எடுத்துட்டு இருக்காளே, இவ்வளோ மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்லை. செம ஷாக் ஆகிறான். அப்படியே கிளாஸ் முடிஞ்சுட்டு போகலாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அக்குரு கரெக்டாக அவருடைய ஸ்டிக்கை கீழே போட்டுடுறான். உடனே ஹீரோ பார்க்குறான் யாருனடா இவ இவன் கீழே போட்டலே சொல்லி செம ஷாக் ஆகிறான். உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து கொடுத்தாவில்ல மற்றவங்க எடுத்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹீரோ பார்க்குறான். பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ்ல யாருமே இல்லத்த பார்த்துட்டு அடைச்சா அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோவே எடுத்து கொடுக்குறான். இதை பார்த்தோன்னே ஹீரோட வயசை கண்டுபிடிச்சா குருவே ரொம்ப நன்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தா சொல்கிறான். இதை பார்த்தா ஹீரோக்கு மறுபடியும் ஷாக் ஆகுது. அவருடைய சிரிப்பை பார்த்து ஹீரோக்கு சரியான ஷாக். என்னடா இவன் இவ்வளோ அழகாக க்யூட்டாக சிரிக்கிறாளே சொல்லி. ஒருவேளை நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிக்கில் மணியை கட்டினேன் போல ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா அது எங்கே கீழே விழுதோ அங்கே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் கண்டிப்பாக எடுத்துட்டு வந்து சவுண்ட் வச்சு அப்படி சொல்லுங்கிறான். உடனே வந்து பார்த்தீங்கன்னா அக்குரு ஹீரோவை பார்த்துட்டு உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் இருக்கா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைமில் நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒண்ணா இருக்கலாம் அப்படின்னு தான் சொல்றான். இதை கேட்டு ஹீரோக்கு சரியான ஷாக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்படியே ஒண்ணா ஒரு வெல்டிங் மிஷினில் தான் போறாங்க. அந்த வெல்டிங் மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா அக்குரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் அசால்ட்டாக அழுத்துற பார்த்து ஹீரோக்கு சரியான ஷாக்கு. எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நீ ஒரு பட்டன் அசால்ட்டாக அழுத்துறியா அப்படி கேட்குறான். இதை கேட்டு அந்த அக்குரு இது வந்து பார்த்தீங்கன்னா வெல்டிங் மிஷின் அப்படி சொன்னோன்னே ஹீரோக்கு சரியான ஷாக்கு. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா உன்னோட வெல்டிங் மிஷினா நீ தான் இதை வாங்கி வச்சு அப்படி கேட்குறான். இதை பார்த்தோன்னே அக்குருக்கு செம்ம சிரிப்பாயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவளால சிரிப்பு அடக்கவே முடியாமல் சிரிச்சிடுறான். உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ எதுக்கு சிரிக்குதுன்னு கேட்டோன்னே இது வந்து பார்த்தீங்கன்னா ஏன் வெண்டிங் மிஷின் சொன்னதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பட்டனை தட்டினா காப்பி வரும்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால தான் இது ஏன் வெண்டிங் மிஷின் சொன்னேன் அப்படி சொல்கிறான். இதை கேட்டு ஹீரோ சரியான ஷாக்கு. எப்படி வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு அப்படி தெரியும் கேட்டோன்னே யூக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டனை தட்டினா காப்பி வரும்னு எனக்கு சொல்லி கொடுத்துக்கிறா அப்படின்னு தான் சொல்கிறான். இதை பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு அப்போ தான் கம்முனா வரும். அப்படி உடனே அவங்க காப்பி குடிச்சிட்டு பேசிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ பார்க்குறான். ஏன்னா இவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண் தெரியலையா பிப்ரவரி மேலே ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ண முடியுதுங்கிறது பார்த்தீங்கன்னா ஹீரோ அக்குரு பார்த்துக்கிறான். அது கொஞ்சம் அக்குருடே இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா காட்டுறா ஃபோனை வச்சு பார்த்தீங்கன்னா அவள் ஸ்க்ரீன் ரீடர் யூஸ் பண்ணி தான் இதெல்லாம் பண்ணுற சொன்னி ஹீரோக்கு சரியான ஷாக்கு. ஏன்னா இதெல்லாம் ஸ்க்ரீன் ரீடர் யூஸ் பண்ணி பண்ண முடியுமா? இதெல்லாம் அக்குருவை பார்த்தா நான் கற்றுக்குறேன். அவள் வந்து பார்த்தீங்கன்னா அவளுக்கு கண் தெரில அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட அவள் தோண்டே போல. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம்? இம்ப்ரூவ் எப்படி நம்மளே இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் யோசிக்கிறாளே கண்டி, அவன் வந்து பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கை இல்லாமல் இருந்ததே கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ யோசிக்கிறான். பட் ஆனால் என்ன, நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பேரண்ட்ஸ் வந்து டிவோர்ஸ் ஆகிட்டதுக்கப்புறம் நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ரிலேட்டிவ் வீடாக வந்து பார்த்தீங்கன்னா மாறி மாறி போயிட்டே இருந்தேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிரந்தரமாக இல்லவே இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நண்பர்களை மேக் பண்ணிட்டு நிறுத்திட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்குன்னு யார் நண்பர்களும் கிடையாது. நான் வந்து பார்த்தீங்கன்னா யார் கூடயும் நண்பர்கள் சேரவும் விரும்பல. எனக்கு நானே வந்து பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியாத ஒரு பேரியரை போட்டுட்டு அதுக்குள்ள தான் வந்து நான் வந்துட்டு இருக்கேன். பட் ஆனால் இவளை பார்த்தா அப்படி கிடையவே கிடையாது. இவ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ பேர்டு மாதிரி வந்துட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹீரோ செம ஷாக்கா வரான். அப்போனே அக்குரு அவருடைய கியூஆரை காட்டு இதான் வந்து பார்த்தீங்கன்னா லைனு நீ வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்பரெல்லாம் சேவ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொடுக்குறான். ஹீரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஷாக் ஆகிட்டு அவனும் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிக்கிறான். அவருடைய நம்பரில் இருக்கிற அந்த டிபியை பார்த்து ஹீரோக்கு சரியான ஷாக்கு. என்ன இவ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூ வச்சுட்டு இருக்காளா இந்த பூவை வந்து பார்த்தீங்கன்னா அவளை பார்க்க கூட முடியாது. பட் இருந்தாலும் இவன் இந்த பூ வச்சுட்டு இருக்காளே இவன் எந்த மாதிரியான பொண்ணுடா அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா ஹீரோ இந்த எபிசோடு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா அக்குருவை பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா செம ஷாக் ஆகிட்டுங்கிறான். இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு இங்கேயே முடியுது. இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க காய்ஸ்? அக்குரு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவை மாற்றி ஹீரோவை அவ்வளோ லவ் பண்ணுவாங்களா? இல்லை அக்குரு அப்படி ஹீரோவை மாத்துறானா அது எப்படி மாற்றுவா? அவளே ஒரு கண்ணு தெரியாத ஒரு பொண்ணாக இருக்கிறதுனால எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவை அவள் மாற்றி அவள் வந்து பார்த்தீங்கன்னா தனிமையிலேருந்து வெளியே வர வைப்பா? அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து பாருங்கள். இதோட வந்து நம்ம இந்த சாப்டர் இங்கேயே முடிக்கிறோம். பை காய்ஸ்.